வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கல்ச்சர். சேஃப்டி கல்ச்சர் ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஏன் எதுக்கு இது அவசியமா? அவங்க நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டில முதன்மையா இருக்கணும். இது நிறுவன தலைவருக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மேக்ஸ் குட் பிசினஸ் சொல்லுவாங்க. என்னடா இது சேஃப்டி குட் பிசினஸ் பண்ணுமா? ஆமா, சேஃப்டி நல்லா பாதுகாப்பா இருக்கும், பாதுகாப்பா வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனி ஏதோ வந்து உங்ககிட்ட டைப் வச்சிருக்காங்க வச்சுங்க, அவங்க வந்து ஆடிட் பண்ண வருவாங்க. ஆடிட் பண்ண வரும்போது இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பாதுகாப்பு அம்சங்களை அருமையா கடைபிடிக்கிறாங்க. அவங்க பிபிஎஸ் போட்டுக்கிறாங்க, அப்புறம் எதை செஞ்சாலும் வந்து சேஃபா பார்த்து பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து யோசிச்சு பண்ண மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பாலிசி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வந்து பிசினஸ் தொடரலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணுவாங்க, இல்ல பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணுவாங்க. இல்ல புதுசா ஒருத்தர் அக்ரிமெண்ட் வராங்கன்னா அவங்க கொடுக்க வருவாங்க. ஏன் அப்படின்னா கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு மேனுஃபேக்சரிங் நீங்க கொடுக்குறீங்க, நீங்க பண்ணும்போது திடீர்னு ஒரு எதனா எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இவங்களால இதை வந்து ப்ராடக்ட்டோ எதுவும் வந்து பார்த்தா கமிட்மெண்ட் பண்ண மாதிரி கொடுக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி வந்து இந்த இடத்துல அதான் அந்த சேஃப்டி ரொம்ப ரொம்ப பேசப்படும் ஒரு பொருளா இருக்கு. ஸோ அதோட இல்லாம ஒரு லாஸ் அப்படின்னு வரும்போது எத்தனை இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா லாஸ் ஒரு ஃபயர் அசாடாயோ இல்ல வந்து ஒரு கெமிக்கல் இதுவாலையோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ நடந்தது அந்த லாஸை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மூலமா நாங்க மொத்தத்தையும் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல சர்டைன் குவான்டிட்டி தான் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான லைசன்சஸ் கரெக்டா இருக்கணும். எதனா அதுல வந்து சற்று லைசன்ஸ் வந்து புதுப்பிக்கல, எல்லா லைசன்ஸுமே எதனா ஒன்று சரியில்லை அப்படின்னா இதனால தான் இந்த குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணா நிச்சயமா வந்து இன்சூரன்ஸ் நமக்கு அந்த காசு கொடுக்காது. ஏன் அந்த இன்சூரன்ஸ் சொல்றேன்னா ரீசெண்டா கூட நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், 600 கோடி கிட்ட லாஸ் ஆன ஒரு நிறுவனம் கூட இருந்தது. அந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால இன்சூரன்ஸ் கிடைக்கவே முடியல. காரணம் சேஃப்டியை முழுசா ஃபாலோ பண்ணவே இல்லை. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா. அப்போ என்ன அப்படின்னா இந்த முழுசா ஃபாலோ பண்றது தான் இந்த இடத்துல சேஃப்டி கல்ச்சர். கல்ச்சர் சொல்றோம், நமக்கு தெரியும் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் கல்ச்சர், சவுத் இந்தியன் கல்ச்சர், நார்த் இந்தியன் கல்ச்சர். அப்படின்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்க வந்து பாரம்பரியமா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது பழக்கமாவே இருந்தது அப்படின்னா அதுதான் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா சேஃப்டி வந்து ஒரு கல்ச்சரா ஒரு பழக்கமா ஓத்துறோம். உள்ள வரும்போதே ஹெல்மெட் போட்டுட்டே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தா சேஃப்டி ஷூஸ் வந்து வீட்டுல இருந்து வரும்போதே இங்க கம்பெனிக்கு வர வரைக்குமே வந்து சேஃப்டி ஷூஸோட வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் வரது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உருவாயிடாது. இந்த பழக்க வழக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குருகுலம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பழகினாதான் பழக்க வழக்கமா மாறும். அதுக்கப்புறம் வந்து 60 டேஸ் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல 90 டேஸ் 90 நாள் ஒரு விஷயத்தை வந்து பழகினால் மட்டும்தான் அது பழக்க வழக்கமா மாறும். அந்த மாதிரி பழக்க வழக்கம் மாற வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி கல்ச்சர், அதாவது ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, பிஹேவியரல் பேஸ்ட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி கல்ச்சர் வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா வந்து தொழில் நிறுவனம் சின்னதா பண்றாங்க கூட அந்த இடத்துல வந்து சேஃப்டி கல்ச்சர் வேணும். ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சேஃப்டி கல்ச்சர் வேணும். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சேஃப்டி கல்ச்சர் வேணும். நான் பாதுகாப்பா இருக்கணும், என்ன சுத்தி பாதுகாப்பா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நான் ஹேண்டில் பண்ற ஹீட்டர் இருக்கும், அந்த ஹீட்டர் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஹீட்டர் பாதுகாப்பா இருக்கணும், அது மெயின்டெனன்ஸ் ஆளு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு தெரியணும். அப்படி ஒவ்வொருத்தருக்குமே அந்த சேஃப்டி கல்ச்சர் வந்து விஷயம் வந்து உள்ளார்ந்து வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல முழு பாதுகாப்பு ஏற்படும். முழு பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அந்த நிறுவனமும் பாதுகாப்பா இருக்கும், அதுல வேலை செய்யறவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்னஸ் அண்ட் டிசீஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த இல்னஸ் அண்ட் டிசீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் ஹெல்த் டிசீஸ் கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து தொழில்ல எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து ஆக்குபேஷன் ஹெல்த் டிசீஸ் வரும். வராம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உபகரணங்கள் பிபிஇஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போடணும். முதல்ல இது எல்லாமே வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு நிறுவனத்துல இருந்து அந்த நிறுவன தலைவர்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த ஒரு நிறுவனத்துல மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்லயே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா சேஃப்டி கல்ச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சா, அதாவது மேல இருந்து கொள்கை இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அடுத்த லெவல் எல்லா இடத்துலயும் கடைசி வரைக்குமே வந்து நான் உறுதியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முடிவோட இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாலிசி ஒரு சிஸ்டம் இருந்தா ரொம்ப அவசியம். சேஃப்டி வந்து கண்டிஷனா இருக்கணும். சேஃப்டி இஸ் கண்டிஷன் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், சேஃப்டி இஸ் கண்டிஷன் ஆஃப் தி கான்ட்ராக்டர் வந்தாலும் அவங்க வந்து சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும். பண்ணல அப்படின்னா அதுக்குண்டான நாங்க முக்கியமான விஷயம் எதனா வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா நாங்க அதுக்குண்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனாவே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் போதே ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே அதுல இருக்கணும். இது எதுக்காகனா அவங்கள வந்து உடனே தூக்கிடணும் அந்த மாதிரி விஷயத்துக்காக கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம ஆணித்தரமா சொல்றோம். ஏன்னா எல்லாருமே வந்து கல்ச்சருக்குள்ள வரவே மாட்டாங்க. அதுல எப்படின்னா ஒரு 10% பேரை வந்து கல்ச்சருக்குள்ள வர வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த 10% பேரையும் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இது. அது பாலிசி. அடுத்தது வந்து பார்த்தா பாலிசினா ஒரு பாலிசி கிடையாது, அந்த மாதிரி நிறைய பாலிசி ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதுல வந்து 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 14 எலிமெண்ட்ஸ்ல
முக்கியமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பிபிஇஸ், அதுக்கப்புறம் ட்ரைனிங், ப்ரீ ஸ்டார்ட் அப் சேஃப்டி ரிவ்யூ. ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அது முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி ரிவ்யூ எடுக்கிறது. எப்படி அந்த எக்யூப்மெண்ட் வந்து பாதுகாப்பா இருக்கா, இதுல என்ன ரொட்டேட்டிங் ஆஸ் பர் டிஷ் படி வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் போட்டிருக்கா, கடைபிடிச்சிருக்கா, இல்ல அப்படின்னா அதை வந்து செய்ய வைக்கணும். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து கமிஷனிங் பண்ணவே அலோவ் பண்ணும். புது எக்யூப்மெண்ட்டை நான் சொல்றேன். அப்போ பழைய எக்யூப்மெண்ட் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா 100% சேஃப்டியை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 விஷயம். அப்புறம் அடுத்து வந்து ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹவுஸ் கீப்பிங் வந்து சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். எந்த இடத்துல எந்த பொருள் எடுக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பொருளை வந்து வைக்கணும். அதுக்கு கரெக்டான வந்து பிளேஸ் இருக்கணும். எதனா வந்து ஒரு ஸ்டிக்கரே ஒட்டுறாங்க, ஒரு பேரலுக்கு ஒரு ஸ்டிக்கர் கெமிக்கல் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஒட்டிட்டு அதுல வேஸ்ட் வரும், அந்த வேஸ்ட் கீழே அப்படியே போடக்கூடாது. அது அவங்களுக்கு கல்ச்சராகவே ஹேபிட்டாவே வந்து பார்த்தோன்னா அது எடுத்து போய் டஸ்ட்பின்ல போடணும்ன்ற மாதிரி ஹேபிட் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபுட் வேஸ்ட்டை வந்து இங்க அங்கெல்லாம் போடாம அதை கலெக்ட் பண்றது, அந்த ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு குவான்டிட்டின்னு மெஷர் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து கல்ச்சரா எடுத்து வரும்போது இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ல போடுறது. இங்க வந்து பார்த்தோன்னா ஃபுட் வேஸ்ட் இன்னைக்கு இவ்வளோ இதை நம்ம கம்மி பண்ணணும், கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, உங்க ஃபுட் வேஸ்ட்டை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு தேவையானது எடுங்க. இது எல்லாமே வந்து போஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கல்ச்சராகவே ஒரு விஷயம் கல்ச்சராகவே வந்து அதை வந்து செயல்முறையில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு மந்த்லி மீட்டிங் வைக்கணும். அந்த மந்த்லி மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி, இப்போ நான் சொன்னேன் பிபிஎஸ் ஒரு மீட்டிங் வைங்க, அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஒரு மீட்டிங் வைங்க, அப்புறம் வந்து ட்ரைனிங் ஒரு மீட்டிங். இது எல்லாமே வந்து கரெக்டாக போதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றதா. அங்க என்ன வந்து குறைபாடு இருக்கு, இந்த குறைபாடை நம்ம எப்படி விளக்கணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதை இமீடியட்டா வந்து செயல்படுத்தணும். அந்த இமீடியட்டா செயல்படுறதுல எதனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு செல்லணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அவங்ககிட்ட பேசி அதை இமீடியட்டா பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ள போகும்போது அங்க உணரணும். எப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் பாக்குறேன் அருமையா வந்து ஒரு சேஃப்டி கல்ச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல வந்து 0 ஆக்சிடென்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கக்கூடாது, ஒரு ஆளு கூட உயிரிழப்பு ஏற்படும், ஒரு ஆளு கூட இன்ஜுரி ஆகக்கூடாது, ஒரு சின்னதா ஒரு குண்டுசி கூட குத்தக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர் மிஸ் ரிப்போர்ட்டிங், இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங், டீவியேஷன்லாம் ரிப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஆக்சிடென்ட் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நிறுவனம் வந்து பாதுகாப்பா தொடர்ந்து அருமையா செயல்படும். உலக அளவுல உங்களுக்கு தெரியும் டியூபான் என்ற கம்பெனி தெரியும், வேர்ல்டு கிளாஸ் சேஃப்டி. அவங்க 18ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச கன் பவுடர் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெம்பரேன் நிறைய ப்ராடக்ட் இது, அவங்களுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு, டவ் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சேஃப்டி இருக்கும். நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க சேஃப்டிக்கு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கு மேல வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ் யாரையுமே ஒரு இன்ஜுரி, ஹில்னஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்க லூஸ் பண்ணல. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை சார்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வேணும் அப்படின்னா அதே மாதிரி கன்சல்டன்சி, ஏன்னா ஒரு கன்சல்டன்ட் வச்சு நீங்க பண்ணும்போது மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்ச்சரை வந்து அவ்வளவு ஆணித்தரமா உள்ள எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா ட்ரைனிங் நெசசரி. இதை சார்ந்து உங்களுக்கு மேலும் தகவல்கள் எதனா வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, கீழே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.